ஹலோ ப்ரோஸ்கீஸ். இன்னைக்கு வந்து விடாமுயற்சி படம் பார்த்தேன், ரிவ்யூ பண்ணலான்னு ஒரு ஐடியா. ஸோ அதான் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து திருச்சி எல்ஏ சினிமாஸில் நானும் பாய்ஸும் பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, நாங்கள் எம்ரோவில் இருந்தோம். பின்னாடி வந்து 2 சீட்டு தள்ளி ஒரு பொண்ணு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக நேரில் போய் பார்த்து சொல்லலாம் அப்படின்னு மனசில் ஆசைப்பட்டேன், முடியலை. ஸோ அதனால தான் அப்படியே சொல்லலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு இந்த வீடியோ பார்த்துச்சுன்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதை சொல்லணும். அப்புறம் வந்து விடாமுயற்சி படம் பார்த்தோம். பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்பவே ஆவரேஜாக தான் கைஸ் இருந்துச்சு, ஏன்னு தெரில. ஆனால் எனக்கு கொஞ்சம் சுமாராக தான் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எனக்கு அஜித் படம்னா எனக்கு மங்காத்தா என்ன எறிந்தால் தான் ஞாபகம் வரும், நான் தேட்டரில் பார்த்து சின்ன வயசில். ஸோ அந்த லெவலுக்கு எதுவுமே இல்லைன்றனால எனக்கு ரொம்ப ஆவரேஜ் தான் இருக்குது. ஆனால் இது ஜென்ரலாக ஆவரேஜாக தான் இருக்குது. ஆனால் மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, எனக்கு என்னன்னு தெரில, ரொம்ப ஆவரேஜ் தான் இருந்துச்சு. சரியா, இப்போ வந்து ஒரு ஒன்லைன் மட்டும் பார்த்துடலாம். அஜித்துக்கும் த்ரிஷாக்கும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவங்க வந்து த்ரிஷா வந்து அப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அஜித் வந்து நானே வந்து போய் விட்டுறேன், ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ட்ராப் பண்ண போவார். அந்த இடத்துல வந்து ஒரு கிட்னாப் மாதிரி நடந்துடும், த்ரிஷாவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதுலேருந்து அஜித் வந்து அவங்கள காப்பாற்றினாங்களா இல்லையான்றதான் ஒன்லைனு. ஸ்பாயில் பண்ணாமல் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் ஒன்லைனு. ரொம்ப ஆக்ஷன் அந்த மாதிரி கலந்து 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 வந்தது. சில லவ் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் படத்தில் வச்சுருந்தாங்க. ரொம்ப ஆவரேஜ் தான் என்னை பொறுத்த வரைக்கும். எப்படின்னு தெரில, உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா ஓகே. எனக்கான ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இதில் வந்து எனக்கும் பாய்ஸுக்கும் ஒரு சின்ன ஃபைட்டு. எப்படின்னா, நீ அணில் குஞ்சு, அதனால தான் உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க போட்டு டம்மு டம்முன்னு. அப்புறம் நான் எமோஷனல் ஆகிட்டேன். நான் அணில் குஞ்சாவே இருந்தேன், அணில் குஞ்சு கிடையாது, அணில் குஞ்சாவே இருந்தாலும் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எனக்கு வந்து கத்தி வந்து ஃபஸ்ட்டு படம் நான் பார்த்தது விஜய் படம். எனக்கு அது பார்த்ததுக்கப்புறம் தெரி பார்த்துருக்கேன், மிர்சல் பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் நிறைய அஜித் படம் பார்த்துருக்கேன், மாஸ்டரு, லியோ. எனக்கு கத்தி தான் பிடிக்கும். எனக்கு கீழே கத்திக்கு அப்புறம் வந்த படம் எதுவுமே எனக்கு வந்து பிடிக்காது. கேட்டால் வந்து டே தெரியல, நல்லா தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஓகேவா இருக்கும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா படமே தேட்டரில் பார்ப்பேனா, எனக்கு வந்து இந்த கத்தி டச் இல்லை அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகிட்டே இருக்கும். நான் அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப கிரேட் குட்டுனா மட்டும்தான் எனக்கு வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். மீது எல்லா படம் சுமார் டீசெண்டாக இருக்குது, ஒன் டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன்னா, இவங்களுக்கு ட்ரிப் ஆகிட்டாங்க. அதே மாதிரி நீ வேணால் படம் எடு அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து 150 ரூபா கொடுக்குறோம். இப்போ இந்த டிக்கெட் எஃப்டிஎஸ் வேறு 650 ரூபா. 900 ரூபாய்க்கு கேட்டு மூச்சை போட்டு தம் கட்டி வாங்கிட்டு வந்தேன்னா அது 650 ரூபா டிக்கெட்டு. இவனுங்க வந்து ஒப்பீனியன் சொல்ல விட மாட்டாங்க. நான் என்ன சொன்னேன், ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீன்ஸ்லாம் தேவையில்லை, 2.5 hours இந்த சீன் எதுக்கு, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சும்மா பார்க்கும்போது கேட்போம்ல, அதுக்கெல்லாம் ட்ரிகர் ஆகிட்டாங்க. அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது இல்லையா. ரிவ்யூக்கும் இதுவே ரிவ்யூவே நான் இது 4வது வீடியோ 5வது வீடியோ என் சேனலில் 2 வியூஸ் 3 வியூஸ் தான் போகும். அது சும்மா சொல்லலாம், யாரும் பார்க்கலனாலும் பரவாயில்ல. அது வந்து என்ன வேணாலும் சொல்லலாம், நம்ம ஒப்பீனியனு. அது வந்து எடுத்துக்கிறதும் எடுக்காதும் அவங்க இஷ்டம், அதனால் பிரச்சனை கிடையாது, நம்ம சொல்கிறத சொல்லலாம். அதே மாதிரி விடாமுயற்சி வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்தாலும், 8 கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ பேர் வந்து சூப்பர் படம்னு சொன்னாலும் எனக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப ஆவரேஜான படம். அது ஒரு ஆவரேஜ் தான். அது மார்க் போடலாம் சொல்லக்கூடாது, மார்க்லாம் நான் போட மாட்டேன். இந்த மூவிக்கும் நல்லா இருக்குன்னா நல்லாயிருக்கு, எனக்கு நல்லா இருக்கு இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிக்கல. இந்த படம் வந்து கொஞ்சம் டீசெண்டாக இருந்துச்சு, பிடிக்கலன்னு சொல்லலாம். டீசெண்டாக இருக்குது பட் பிடிக்கலன்னு சொல்லலாம். எனக்கு அந்தளவுக்கு அப்படியே நான் மங்காத்தா வந்து தேட்டரில் தான் பார்த்தேன். இப்போ வந்து 12 வயசு என்னமோ, ஜாலியாக இருந்தது. அதுக்கப்புறம் வீரம் பார்த்தேன். வீரமில் அந்த எனக்கு அதான் சொல்கிறேன், என்ன இருந்தால் மங்காத்தா தாண்டி அதுக்கு அடுத்த அஜித் படம் எதுவுமே எனக்கு அவ்வளோ டச் ஆகலை. எனக்கு பழைய படம்லாம் ரொம்ப பிடிக்கும். அமர்கலம், அட்டகாசம், ஆசை, அந்த மாதிரி படம்லாம் எனக்கு பிடிக்கும். இந்த படம் எனக்கு அதான் எனக்கு ரொம்ப அந்த டச்சில் நான் பார்த்ததுனால எனக்கு ஆவரேஜாக இருக்க படம் பிடிக்க முடியாது. ஆவரேஜாக இருக்குது, என்னால் பார்க்க முடியும், ஒன் டைம் ஓகே அப்படி சொல்லலாம். ஆனால் எனக்கு அது க்ளோஸ் டு ஹார்ட்னா கிடையாது. இந்த படமும் க்ளோஸ் டு ஹார்ட்லாம் கிடையாது. அப்போ நம்ம ஒரு அஜித் படம் 10 படம் சொல்லுங்க அப்படின்னா, இந்த படத்தை வந்து ரொம்ப கிட்டக்க கொண்டு போகணும்ல, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தானே நம்ம க்ளோஸாக இருக்கும். இது ஆவரேஜாக இருக்குது ஓகே அப்படின்லாம் என்னால் சொல்ல முடியாதுல்ல, அதான் சொல்லலான்னு. இந்த படம் ரொம்ப ஆவரேஜான படம். இந்த வீடியோ வந்து பர்சனல் வீடியோ, எனக்காக மட்டும்தான். இது வந்து பப்ளிக் கொண்டு போகணும் அப்படின்லாம் இல்லை, ரிவ்யூ சொல்லணும்னு சொன்னேன். அதே மாதிரி இது ஒரு ஆவரேஜான படம். இது வந்து சண்டை போடுறதுக்கும் எதுவும் இல்லை, டீசெண்டாக இருக்குன்னா டீசெண்டாக இருக்குது, இல்லைன்னா இல்லை, அது மாதிரி சொல்லிவிட்டு நம்ம பாட்டே போயிடலாம். இது வந்து சும்மா எனக்காக போடுற வீடியோ, அவ்வளோதான். இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். அந்த பொண்ணு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து
சப்போஸ் பார்த்தாங்கன்னா ஓகே தான். அது 2 3 பொண்ணுங்க வந்திருந்தது. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா இருந்தது. கிட்டே போய் சொல்லலாம்னு இருந்துச்சு, முடியலை.